தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் 2 வருஷத்துல 50% மேல இருக்கக்கூடிய லோக்கல் மளிகை கடை, லோக்கல் கடைங்கெல்லாம் காணாம போயிருக்குன்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதே 2 வருஷத்துல ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிளிங்கிட்னு சொல்லி இந்த 3 ஆப்பும் வெறும் 74 கோடி பிசினஸ் பண்ணதுல இருந்து 2400 கோடி பிசினஸா க்ரோ ஆயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா 82% மக்கள் ஆன்லைன்ல இந்த 3 ஆப்ஸையும் பயன்படுத்தி இன்னைக்கு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு. உடனே நம்ம எல்லாரும் சொல்லலாம், இவங்க எல்லாம் ஆன்லைன் அடாப்ட் பண்ணிக்கல, இவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்யலன்ட்டு. நம்ம அண்ணாச்சிங்களும் லோக்கல்ல கடை வச்சுக்கவங்க சும்மாலாம் கிடையாது. அவங்களும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஹோம் டெலிவரி என்னென்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் இந்த மிகப்பெரிய முதலைங்க கிட்ட போட்டி போடவும் முடியல. நம்மளுடைய சப்போர்ட்டோ இந்த முதலைங்களை கொடுக்கறமே தவிர்த்து நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுக்க மறந்துகிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்களேன், இந்த பிளாட்ஃபார்ம் கடைகளுக்கு எல்லாம் போனா என்னமோ திருவிழா மாதிரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கடைகள், அந்த ஆயிரக்கணக்கான கடைகள்ல ஒவ்வொரு கடைக்கும் ஒருத்தர் 2 பேரும் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்மளால வாழ்வாதாரம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவ்வளவு குடும்பங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கான காரணமே லாஸ்ட் 2 வருஷத்துல 2 லட்சம் பேர் காணாம போயிருக்காங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துல 2 கோடியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை மாத்தணும்னா நீங்களும் நானும் தான் முடிவெடுத்தாகணும். இனிமே உங்களுடைய காசை எங்க செலவு பண்ணி பொருட்களை வாங்க போறீங்கன்னு அடுத்த வீடியோல பாக்குறேன்.